வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஎம் சமையல் அண்ட் கோலம். இன்றைக்கான வீடியோவில் கார்டனிங் வீடியோ பார்க்க போகிறோம். கார்டனிங் வீடியோவில் ரோஜாப்பூ செடி எப்படி வாங்கிட்டு வந்து நடுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு செடி எப்படி வாங்கணும், அது எப்படி நடுறது, அதுக்கு எவ்வளோ நாள் கழித்து உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒயிட் ரோஸ் செடி நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. ரோஜாப்பூ செடி வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2-3 கிளைகள் உள்ள செடியாக வாங்கிக்கணும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா 2 கிளை இருக்குது பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறோன்னாக்கா, 2 கிளைகள் இருக்கும்போது செடி நல்லா தளன்னு வளர்ந்து வரும். அதனால தான் 2-3 கிளைகள், நிறைய கிளைகள் உள்ள செடியாக பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன். செடி வாங்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, இந்த மாதிரி பிரான்ச்சஸ் உள்ள செடியாக பார்த்து வாங்கிக்கணும். நல்லா 2-3 கிளைகள் இருக்கணும். இதில் 2 கிளை இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 7 லீஃபாக இருக்கிறத வாங்கக்கூடாது. 5 இலைகள் கொண்டது தான் வாங்கணும். 7 இலைகள் கொண்டதை வாங்கக்கூடாது. 1 2 3 4 5 லீவ்ஸ் இருக்குது பாருங்கள். நல்லா க்ரோத்தாக இருக்கிற செடியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம வாங்கிட்டு வந்து 2 நாள் அப்படியே வச்சுட்டு அந்த கிளைமேட்டுக்கு நம்ம பழகிற மாதிரி நம்ம அதிலே தண்ணி ஊற்றி 2-3 நாளைக்கு அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு செடியை எடுத்து நம்ம நடணும். ஏன் இந்த மாதிரி நடுறோன்னாக்கா, இந்த ரோஜா செடியெல்லாம் பொதுவாகவே இந்த ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூரு அந்த மாதிரி குளிர் பிரதேசத்தில் தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அது அதிகமாக ரோஜா செடியெலாம் அங்கே தான் வளர்ப்பாங்க. அங்கேருந்து அந்த கிளைமேட்டில் வளர்ந்ததுனால நம்ம கிளைமேட்டுக்கு வரும்போது அது டக்குன்னு அதால் மாற முடியாது, நம்ம கிளைமேட்டுக்கு மாற முடியாது. அதனால் நம்ம கிளைமேட்டில் அப்படியே கவரோடையே வச்சு 2-3 நாளைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம தரையிலையோ இல்லை தொட்டியிலையோ மாற்றி வைக்கணும். அப்போ தான் அது ஈஸியாக அது வேர் விட்டு கிளம்புறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு ரோஜாப்பூ செடி வாங்கும்போது நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கிற செடியாக பார்த்து வாங்குங்க. இலையெல்லாம் நல்லா பச்சையாக இருக்கணும். நல்லா ஹெல்த்தியான செடியாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் அது நல்லா டக்குன்னு நல்லா கிளம்பும். நல்லா செடி நம்ம வச்சாலும் நல்லா வளர்கிறதுக்கு நல்லா வளர்ந்து நிறைய பூ கொடுக்கும். எந்த செடி நடுறதா இருந்தாலும் சாயந்தரம்தான் இல்லை காலம்பறையை தான் நடணும். மத்தியான நேரங்களில் நடக்கூடாது. அதேமாரி செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் காலம்பறை செய்யுங்க, இல்லை சாயந்தரம் செய்யுங்க, மத்தியானத்தில் செய்யாதீங்க. இப்போது இந்த செடியை எப்படி தொட்டியில் நடுறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது இந்த தொட்டி எடுத்துருக்கோம். இந்த தொட்டியில் தான் நம்ம ரோஜாப்பூ செடி நட போகிறோம். ஏற்கனவே இந்த தொட்டியில் செடி இருந்ததுனால தான் மண்ணாக இருக்குது. சரி, இப்போது இதுக்கான மண் கலவை என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் இந்த தொட்டியில் ஹோல்ஸ் இருக்கணும். நான் கீழே இருந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஏன் அந்த ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னாக்கா, செடியில் நம்ம தண்ணி ஊற்றும் பொழுது தேவையில்லாத தண்ணியை அது நீக்கி அந்த ஹோல்ஸ் வழியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த ஹோல் போடணும். இந்த ஹோல் எப்படி போடுறதுனாக்கா, போடலைனாலும் நீங்கள் கம்பியை நெருப்பில் காட்டி இந்தமாரி வச்சிங்கனாலே நமக்கு ஹோல்ஸ் வந்துடும். இப்போ அடுத்தது மண் கலவைகள் பார்க்கலாம். மண்புழு உரம் கூட இதில் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு நேச்சுரலாகவே மண்புழு இதில் மண்ணில் இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்களா மண்புழு. நேச்சுரலாகவே நாங்கள் இது தோட்டத்து மண். இந்த தோட்டத்து மண்ணில் நேச்சுரலாகவே எங்களுக்கு மண்புழு இருக்குது. அதனால் நாங்கள் மண்புழு உரம் சேர்க்கலை. அடுத்தது இது தோட்ட மண், இது செம்மண், இது ஆற்று மண். 3 வகையான மண் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த 3 வகையான மண்ணை வச்சு தான் நம்ம ரோஜா செடி நட போகிறோம். சரி, இப்போ எப்படி நடுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆற்று மண்ணில் சேர்த்துக்கிறோம். ஒரு லேயராக தான் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லா ஆற்று மண்ணையும் சேர்த்துக்கிறோம். அடுத்தது நம்ம செம்மண் எடுத்துக்கிறோம். செம்மண் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம தோட்டத்து மண் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆற்று மண் சேர்த்தோம், அடுத்தது நம்ம செம்மண் சேர்த்தோம், அடுத்தது இப்போ தோட்டத்து மண் சேர்த்துருக்கோம். மண் எடுக்கிற மண் லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியமாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு அந்த செடிக்கு வேர் விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா பொலன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க மண். இப்போது இந்த செடியை நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர்லேருந்து கட் பண்ணி
நம்ம அந்த செம்மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செம்மண்ணோடே அந்த செடி இருக்கிற செம்மண்ணோடே சேர்த்து தான் வைக்கணும். ஏன்னா அந்த மண்ணுக்கு அந்த செடி வந்து அடாப்ட் ஆகிருக்கும். அதனால் அதோட சேர்த்து தான் நம்ம வைக்கணும். பிளேடு இருந்துச்சுன்னா அந்த பிளேடால் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி சிசர் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை பிளேடு வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், அந்த வேரில் வந்து பற்றக்கூடாது. கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. பெட்டர் வந்து நமக்கு பிளேடு தான். நீங்கள் பிளேடு யூஸ் பண்ணியே இந்த கவரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த செடியை இதில் வச்சுக்கலாம். நம்ம அந்த மண்கலவை எடுத்து வச்சுருந்த இந்த தொட்டியில் இந்த செடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு கொஞ்சம் குழியாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மேலே மண்ணை போட்டு விட்ட வேண்டியதான். நம்ம வந்து பாதி மண் வந்து இன்னும் போடாமல் வச்சுருக்குறோம். அந்த பாதி மண்ணை நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஃபுல் மண்ணையும் நம்ம முதல்ல போட்டுறக்கூடாது, பாதி மண் தான் நம்ம வந்து போட்டுக்கணும். அப்புறம் செடி வச்சதுக்கப்புறம் பாதி மண் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக சேர்க்குற மண்ணில் தான் பாதி மண் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம கடைசியாக இப்போ தோட்டத்து மண் தான் நம்ம வச்சுருக்கோம், அதனால் பாதி போட்டுட்டு இப்போ செடி வச்சதுக்கப்புறம் பாதி போடுறோம். ஒரு செடியோட க்ரோத்துக்கு நமக்கு மண்கலவி தான் ரொம்பவுமே முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால் மண்கலவியை நல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் மண்ணில் வைக்கிறதுனால நமக்கு செடி நல்லா க்ரோத்தாக வளரும். நம்ம சேனலில் ரோஸ் செடி வளர்ப்பு பற்றி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் இந்த ரோஸ் பிளான்ட்டோட க்ரோத் பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது செடியை நட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரோஜாப்பூ செடி நட்டாச்சு. இதனுடைய க்ரோத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் ரோஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ போடுவோம். ரோஸ் மட்டும் இல்லாமல் கனகாம்பரம், அரளி செடி வளர்ப்பு, இது மாதிரி நிறைய செடி வளர்ப்பு பற்றி நாங்கள் போடலான் இருக்கோம். ஏற்கனவே நம்ம கார்டன் வீடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட கார்டன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்புறம் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி கார்டன் இப்படி இருந்ததுங்கிறத காட்டியிருப்போம். அடுத்தது 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எப்படி இருக்குது, கார்டனில் என்னென்ன செடி வச்சுருக்கோம், நம்ம கார்டனில் என்னென்ன செடி வச்சுருக்கோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். வைக்கக்கூடாது. பூத்து முடிஞ்சிட்டுனா உடனே கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணும்போது இப்படி கிராஸாக கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணணும், நேராக கட் பண்ணக்கூடாது. நேராக கட் பண்ணாக்கா சூரிய வெளிச்சம் அதில் பட்டு அந்த இடம் காஞ்சி வந்துடும். அதனால ஒரு மாதிரி கிராஸாக தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மஞ்சள் பொடி வச்சு கொடுக்கணும், இல்லாட்டினா அது காஞ்சி வந்துடும். அப்புறம் இந்த மாரி ஒரு மாதிரி காஞ்சி இருக்கிறதெல்லாம் இந்த கிளையில பாருங்க, காஞ்சிருக்கா, அந்த கிளையை கட் பண்ணி எடுத்துடணும். இந்த இருக்குல்ல, இந்த கிளையை கட் பண்ணிக்க போகிறோம். காஞ்சதெல்லாம் வைக்கக்கூடாது, நம்ம எல்லாமே காஞ்சிரும். அப்புறம் எப்பொழுதுமே ரோஜா பூ செடியில் ரோஜா பூவை கையால் கட் பண்ணக்கூடாது, சிசரில் தான் கட் பண்ணணும். ரோஜா பூவை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் புது கிளைகள் அந்த கட் பண்ண இடத்துலேருந்து புதுசாக கிளைகள் வரும். நமக்கு கட் பண்ணாமே வச்சோம்னாக்கா புது கிளைகள் வராது. இந்த இடத்துலையும் மஞ்சள் பொடி வச்சுக்கிறோம். எதனால் அந்த இடத்துல வைக்கிறோம்? அப்படி வைக்கலைன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் மாரி வந்து செடிக்கு தூசி கீசியெல்லாம் அதில் போய் பட்டு அப்படியே அந்த கிளை வந்து இதாகிடும், வீணாக போயிடும். அதுக்கு தான் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் பொடி வச்சுட்டாக்கா அந்த கட் பண்ண இடத்துல மஞ்சள் பொடி வைக்கணும். மஞ்சள் பொடி ஏன் வைக்கிறோம்னாக்கா சூரிய ஒளி அதில் பட்டு அந்த இடம் காஞ்சி போயிடும், இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆகிடும். மஞ்சள் பொடி வைக்கலைன்னா அந்த கட் பண்ண இடத்துல ஏதாச்சும் வந்து ஃபங்கஸ் மாதிரி வந்து செடியே பாதிச்சிடும். செடியே ஃபுல்லாக காஞ்சிறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வராமல் தடுக்கணும்னா நம்ம மஞ்சள் பொடி வைக்கணும் அந்த இடத்துல. எடுத்துக்கிட்டோம், பூவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பூவை கட் பண்ணாமல் விடக்கூடாது. பூவை அதிலே வச்சோம்னாக்கா பக்க கிளைகள் நிறைய வராது. அதெல்லாம் பூவை கட் பண்ணி எடுத்தால் தான் அந்த இடத்துலேருந்து 2-3 பிரான்ச்சஸ் வரும், புது துளிர்லாம் வரும்.
இது ஒரு ரோஜாப்பூ செடி தான். இது வந்து வெயில் தாங்காமல் இந்த மாரி காஞ்சி வருது. அப்போ என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கணும். காஞ்ச இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே பச்சையாக இருக்கிற இடம் வரைக்கும் அப்படியே எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது வரும். இது அதேமாரி இந்த பக்கமும் காஞ்சி வருது பாருங்க. இந்த காஞ்ச இடத்துல இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அப்படியே கிளை காஞ்சது கிராஸாக தான் கட் பண்ணணும், நேராக கட் பண்ணக்கூடாது. அப்போ சூரிய வெளிச்சம் அதில் பட்டு அது அந்த இடம் காஞ்சி வந்துடும். அப்புறம் கட் பண்ண உடனே நம்ம என்ன செய்யணும்னா மஞ்சள் பொடி எடுத்து அதில் வைக்கணும். அது வச்சிட்டோம்னா திருப்பி அது காயாமல் இருக்கும். கட் பண்ணி விட்ட பிற்பாடு நல்ல பக்க கிளைகள்லாம் நிறைய மஞ்சள்ல கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சமையலுக்குள்ள மஞ்சப்பொடி தான் அது. அந்த மஞ்சப்பொடியை தான் நம்ம கட் பண்ணிட்டு ரோஜாப்பூ செடி கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துல வைக்கணும். இல்லாட்டினா ஃபங்கஸ் வந்துடும். இது ஒரு ரோஜாப்பூ செடி. இதுலேயும் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருக்கு. அதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பன்னீர், இது நாட்டு ரோஸு. இந்த ரோஜாப்பூ செடி வந்து நாட்டு ரோஸு. இந்த கிளையும் காஞ்சி இருக்கு. இது நம்ம பக்கெட்ல வச்சிருக்கோம். ஆரஞ்சு பக்கெட் இருக்கு பாத்தீங்களா? புது துளிர் வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல காஞ்சி வருது. அதனால இந்த கிளைய அப்படியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு அந்த இடத்துல கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி வச்சு கொடுத்துடணும். எந்த செடியில் நம்ம காஞ்சி போன கிளையை கட் பண்ணாலுமே அங்கே வந்து நம்ம மஞ்சள் பொடி வச்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃபங்கஸ் இதாகி செடியோட க்ரோத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதனால தான் நம்ம அந்த மஞ்சள் பொடி வைக்கிறோம். இந்தால ஒரு கிளை இது, இந்த கிளையிலையும் கொஞ்சோண்டு காஞ்சிருக்கு பாருங்க. அதையும் நான் வெட்டிட்டு அந்த இடத்துல மஞ்சள் பொடி வைக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். அது நல்லா வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கு. புது துளிர்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்த அலையெல்லாம் வந்திருக்கு, புது துளிர் வந்திருக்கு. இந்த அலையெல்லாம் புது துளிர் வந்திருக்கு. இந்தால வந்திருக்கு. இந்தால ஒரு புது துளிர் வந்திருக்கு. இந்தால ஒரு புது துளிர் வந்திருக்கு. புதுசாக துளுத்து வந்திருக்கு. உரம் கொடுக்கும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி உரம் கொடுக்கணும்னு. என்னென்ன உரம் கொடுக்கணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இது வந்து ரெட் ரோஸு. இதுவும் இந்த இடத்துல மேலே காஞ்சிருக்கு பாருங்க. வெயில் தாங்காமல் தான் இந்த மாதிரி காஞ்சி போகுது. அதுக்கு தான் இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த காஞ்ச பாகத்தை கட் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு அந்த இடத்துல மஞ்சள் பொடி வச்சு கொடுத்துடணும். இந்தால ஒரு கிளை அப்படி காஞ்சி வருது பாருங்க. அதுக்கு தான் அதையும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மஞ்சள் பொடி வச்சுக்கிறோம். இந்தால ஒன்று காஞ்சி வருது. மேலே வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மாரி காஞ்சி போகுது. அதனால் இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல கட் பண்ணுறோமோ அந்தந்த இடத்த அப்படியே மஞ்சள் பொடி வச்சு கொடுக்கணும். எதனால் இந்த மாதிரி ஆகுதுன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் தாங்க முடியாமல் இந்த மாதிரி ஆகுது. இதில் புது துளிர் வந்திருக்கு பாருங்க. புதுசாக துளித்து வந்திருக்கு பாருங்க. அந்த புது துளிரில் வந்து நம்ம கையெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கும். அதனால இந்த கிளையிலையும் கொஞ்சம் காஞ்சிருக்கு. இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிளையும் கொஞ்சம் காஞ்சாப்பில் இருக்குது. இதையும் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி வச்சு கொடுக்கணும். இந்த பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி வச்சுக்கிறோம். இந்த புது துளிர் இப்போ தான் வருது. இந்த இலையெல்லாம் வருது. இது வந்து ரெட் ரோஸ்லேயே தனியாக வந்து 7 இலை கொண்ட கிளை வருது. அந்த மாரி வந்ததுன்னா பூ பூக்காது. அதனால் அந்த கிளையை நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அடியிலேயே கட் பண்ணிடணும். இல்லாட்டி இந்த கிளையிலே எல்லா சத்துக்களும் நம்ம கொடுக்குற உரமெல்லாம் இந்த கிளைக்கு போயிடும். இப்போ பூவே பூக்காது. இந்த மாதிரி 7 இலை உள்ளது வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து ஒரு கிளையில் 7 இலை இருக்கும், இன்னொரு கிளையில் 5 இலை இருக்கும். 5 இலை உள்ளது வளரும். அது அந்த வளர்ச்சியை இந்த கிளை வந்து தடுத்து விட்டுரும். அதனால தான் இதை கட் பண்ணி விடுறோம். பூவும் வராது. 7 இலை உள்ள இலையில உள்ள செடியில் வந்து பூவே வராதுன்னு சொல்லு. 7 இலை கொண்டதுல வரவே பூ வராது, பூ பூக்காது. அதனால அதை இலையும் ஒரு மாதிரி இது கருகி போயிருக்கு பாருங்க. இருக்கும். இந்த பாருங்க 7 இதழ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 7 இலை வந்துச்சுனாலே அந்த செடியை கட் பண்ணி விட்டுறணும். அந்த கிளைய
கட் பண்ணி தூக்கி தூர அது போட்டுரு. வளரவும் வளர்ந்துக்கிட்டே தூக்கி இருக்கும், தூர ஆனால் பூ போட்டுரு. வராது. பூ வராது. அது க்ரோத்தெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு அது சும்மா தான் வளரும். கொடுக்குற உரமெல்லாம் அது எடுத்துக்கும். மற்ற செடி கிளையில உள்ள பூ வராது. அப்புறம் அதுக்காக அதை அப்பயே கட் பண்ணிடணும். அடியோட கட் பண்ணணும் அதை. இது எங்கள் வீட்டு மல்லிகை செடி. அதில் முட்டு வச்சுருக்கு பாருங்க. இப்போ தான் முட்டு வச்சு பூ பூக்குது. வெயில் இல்லாததுனால அவ்வளோ நாளும் பூக்காமல் இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்கவும் கொஞ்சம் பூக்குது. வெயில் நல்லா அடிச்சதுனா தான் நல்ல பூவெல்லாம் நிறைய பூ பூக்கும். வெயில் வர இடமா செடிகளை வைங்க. இது கனகாம்பரம், இது பாரிஜாதம் பூச்செடி. இதை காட்டு. இது வந்து ஊசி மிளகா. ஊசி மிளகா காட்டு. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஊசி மிளகா. எவ்வளவு காய்ச்சிருக்கு பாருங்க. ஊசி மிளகா காய்ச்சிருக்கு பாருங்க. காட்டு. இதோ நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க. ஊசி மிளகா. ஊசி மிளகா செடி நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க. நிறைய ஊசி மிளகா காய்ச்சிருக்கு. நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. டேபிள் ரோஸ், எங்க வீட்டு தோட்டத்துல பூத்த டேபிள் ரோஸ் இதெல்லாமே. ரோஜாப்பூ செடிக்கு வாங்கின உடனே உரம் கொடுக்கக்கூடாது. வச்சு 10 நாள் கழித்து தான் உரம் கொடுக்கணும். நாங்கள் வந்து அதையும் சேர்த்து கொடுத்துட்டோம். எடுத்தது அப்படியே எடிட்டிங் பண்ணி விட நேரம் இல்லாததுனால அந்த வீடியோவும் சேர்த்து கொடுத்துட்டோம். நீங்கள் அப்படி கொடுத்துடாதீங்க. ஒரு செடி புது செடி வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா 1 வாரத்துக்கு எந்த உரமும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் உரம். இது வந்து நம்ம உபயோகித்த முட்டையோட ஓடு. முட்டையை நம்ம எடுத்து உபயோகிச்சுட்டு அந்த ஓட்டை நல்லா கழுவி இந்த மாதிரி கழுவி காய வச்சுருக்கேன். வெயிலில் வச்சு காய வச்சது. இது வெயிலில் வச்சு காய வச்ச முட்டை ஓடு. இதை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்பூன் நம்ம செடியில் ரோஜா செடிக்கு மண்ணை கிளறி விட்டு கொடுத்தோம்னாக்கா நல்ல செடி நல்லா வளரும். இப்போ இது வந்து பிஸ்தா ஓடு சேர்த்துருக்கோம். இதில் வந்து பிஸ்தாவோட ஓடு இது தோல் இருக்குது பாருங்க. பிஸ்தா உள்ளே இருக்கிறது தின்னுட்டு அந்த பிஸ்தாவோட தோல் இருக்குல்ல, அதில் நல்ல சத்து இருக்கும். அதேமாரி இந்த வாழைப்பழத்தோல் இதெல்லாம் நம்ம காய வச்சு பவுட்ராக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா செடிக்கு நல்ல உரம் அது. நான் வந்து இந்த பிஸ்தா ஓடையும் நம்ம முட்டை ஓடையும் கலந்து பொடி பண்ண போகிறோம் மிக்சியில் போட்டு. இந்த ஓடு கழுவி காய வச்ச ஓடு, ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்ச ஓடு முட்டை ஓடை மிக்சி ஜாரில் போட்டு நான் பொடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். இதே மாதிரி நான் பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கழுவி காய வச்ச முட்டை ஓடை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ராக்கி ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை உரமாக நம்ம கொடுக்கணும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி. இப்போ எப்படி கொடுக்கலாம் ரோஜா செடிக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரோஜாப்பூ செடி வெள்ளை ரோஸு, இது ஒயிட் ரோஸு. அந்த ரோஜாப்பூ செடி வச்சு புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சது. வச்சு அந்த பூவை கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பிற்பாடு அந்த இடத்துல ஒரு புதுசாக துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்க. அதுக்கு இன்னும் உரம் கொடுக்கல இது வரைக்கும். நான் இன்றைக்கி தான் 10-15 நாள் இருக்கும் வாங்கிட்டு வந்து வச்சு. இப்போ தான் நான் மொதல் உரம் கொடுக்க போகிறேன். அதுக்கு மண் அப்படி கிளறி விட்டுக்கணும். என்ன உரம் கொடுக்குறேன்னா முட்டை ஓடு தான். முட்டை ஓடை கழுவி காய வச்சு பவுட்ரு பண்ண ஓடு தான். அதை தான் கொடுக்க போகிறேன் ரோஜாப்பூ செடிக்கு. அதான் கொடுக்கணும். அது கொடுத்தா நல்லா செடி நல்லா வளரும். இந்த மாதிரி மண்ணை கிளறிட்டு இந்த பவுட்ரு பண்ணி இதில் வந்து முட்டை ஓடும் 2-3 வாழைப்பழத்தோலும் காய வச்சு அதையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி இதில் கலந்து விட்ருக்குறேன். பாதாம் தோல் இருக்குல்ல, அதையும் பவுட்ரு பண்ணி இதெல்லாம் 3ஐயும் கலந்து வச்சுருக்குறேன். அது 3 கலந்த பவுட்ரு தான் இது. இதுலேருந்து கொஞ்சோண்டு கொடுக்குறேன்.
மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பரவலாக போட்டுக்கணும். தூவி விடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கொடுக்குறேன் உரம். இப்போ போட்டுட்டு இந்த மண்ணை இப்படி கிளறி விட்டுறணும். அப்போ தான் எல்லா பக்கமும் அடியில எல்லாம் போகும் அந்த உரம். கொடுக்கறதுக்கு முன்னாடியும் மண்ணை கிளறி விடணும். அப்போ தான் அந்த உரம் போய் அடியில் வேருக்கு போகும். வாரம் ஒரு வாட்டி இந்த மண்ணை அப்படி கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் காற்றோட்டம் கிடைக்கும். காற்றோட்டம் கிடைச்சிதுன்னா நல்ல வேர் விடுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் செடிக்கு. செஞ்ச உரம் கொடுத்தாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி கொஞ்சோண்டு செடிக்கு ஊற்றிக்கிறோம். உரம் கொடுத்தா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். மழை பெஞ்சிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். செடி ஈரமாக தான் இருக்குது. மாதத்துக்கு 2 வாட்டி கொடுத்தா போதும். அது இதே முட்டை ஓடு தான் கொடுக்கணும்னு இல்லை, வேறு வேறு உரங்கள்லாம் மாற்றி கொடுக்கலாம். நான் அது அந்தந்த உரம் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நாங்கள் உரம் கொடுக்குற வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். செடி வளர்ப்பில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.